ஸோ சண்டே மார்னிங் இன்றைக்கி நம்ம ஃபிஷ் தான் எடுத்தோம். ஸோ ஃபிஷ் கடைக்கு போயிட்டு ஃபிஷ்ஷை வாஷ் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ எனக்கு 3 மினிட்ஸ்க்கு நான் வந்து ஆடியோ கொடுக்கணும். ஏன்னா நான் ஏதாச்சும் சாங் போட்டேன் அப்படின்னா காப்பிரைட்ஸ்ன்னு சொல்லி அதை எடுத்து விட்டுறாங்க, பிளாக் பண்ணிடுறானுங்க வீடியோவை. ஸோ அதனால் நான் 3 மினிட்ஸ் கண்டிப்பாக என் வாய்ஸை கொடுத்தே ஆகணும். யூஸ்வலாக எனக்கு வந்து ப்ரான்லாம் க்ளீன் பண்ண தெரியாது. ஸோ நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துடுவேன். ஜஸ்ட் வாஷ் மட்டும் வீட்டில் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து வஞ்சரம் ஃபிஷ் வாங்கியிருந்தோம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஸோ 5 ஃபிஷ், ஆனால் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் தான் வாங்கியிருந்தோம், பெரிய ஃபிஷ் வாங்கலை. ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் குக் இன்றைக்கி ஆப்சண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க ஆப்சன்ஸை நான் வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி ப்ரெசன்ஸ் ஆகிட்டேன். ஓகேவா? ஸோ நான் தான் இன்றைக்கி ப்ரெசண்ட்டு, நான் தான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். மீனை வறுத்துட்டு எறாவை குழம்பு வைக்கலான்ட்ருக்கேன். ஸோ இடையில வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ண முடியாதுல்ல, அதனால் அதை கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு பூரி, என் ஹஸ்பண்டுக்கெலாம் என்னென்னவோ வாங்கிட்டு வந்தான். அவன் தின்னு முடிச்சிட்டான். எண்ணெயை ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாங்க மீனுக்கு மிக்சிங் போடுவோம். மீனுக்கு மிக்சிங்கில் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னா, எனக்கு என்னென்ன தூள்லாம் தோணுச்சோ அது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஓகேவா? போட்டு நல்லா ஒரு மிக்சிங்கை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு, கேட்குறவங்க வந்து கேட்குறது எனக்கு கேட்குது, இவ்வளோ தூரம் போடுறையே இதை யார் சாப்பிட்றதுன்னு. நாங்கள் தான் சாப்பிட்டாகணும், எனக்கு அடிமை தான் சாப்பிட்டாகணும். அப்புறம் இது வந்து எறா குழம்பு. அப்படியே நான் என்ன வைக்கிறேனோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு என்ன போடுவேன்னா எண்ணெயை போடுவேன். அதுக்கப்புறம் என்ன போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் என்ன போடுறேன்றதை பார்த்து சொல்கிறேன். வெங்காயம் போடுவேன்னு நினைக்கிறேன். பூண்டு போட்டிருக்கேன். நான் தான் போட்டேன், அதுக்காக நீங்கள் டவுட்லாம் படக்கூடாது வேறு யாரும் வச்சாங்களோ அப்படின்லாம் சொல்லிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வெங்காயம் போடுவேன், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அப்புறம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தக்காளி, அப்புறம் அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு ப்ரான் போடுறதுக்கு முன்னாடி வந்து கொத்தமல்லி தூள் போடணும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி போடணும், மஞ்சள் பொடி. இதை போட்டு ஒரு கரக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரான் போடணும். அது ஒரு கதக்குன்னு கதக்கிட்டு அது லைட்டாக தண்ணி விடும். அந்த டைமில் என்ன பண்ணணும், கையில் வச்சுருக்க புளியை கரைச்சி அதில் ஊற்றணும். ஸோ புளியை கரைச்சி ஊற்றி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 7 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா கொதிக்கும். அப்புறம் கொதித்து முடித்ததுக்கப்புறமேட்டு 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நல்லா ஒரு எலசு முருங்காவாக பார்த்து கட் பண்ணி அதுள்ளே போடுங்கோ. அது போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சுது அப்படின்னா கம அறுசுவை எறா குழம்பு ரெடி ஆகிடும். சில பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றுவீங்க, இது தேங்காய் அரைச்சி ஊற்றுற குழம்பு அல்ல. இதை பாருங்கள், எப்படி இருக்குது, நல்லா சூப்பராக இருக்கா? அவ்வளோதான்.